என்று அங்கு எதிர்ப்புகள் எல்லாம் திரண்டிருந்த காலத்தில் நம்முடைய இந்த தலைமைச் சங்கம் வேறு உந்துவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மிக சிரமமான ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருந்தது. இதற்கடுத்துதான் இடைவிடாமல் ஐயா அவர்கள் எப்போது என்று சொன்னார்களே, நான் எப்படிப்பட்டவன் என்றால் பெருமையாக சொல்லிக் கொள்ளவில்லை. ஒருவர் கொடா கண்டனாய் இருந்தால் நான் விடா கண்டனாய் இருப்பேன். அப்படி இந்த வடலூர் பெருவழி மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உறுதியான எண்ணத்திலே பலமுறை அவர்களை தனித்தனியாக சென்று பார்த்து நம்மை புரிய வைத்தேன். நம்முடைய சங்கம் தொடர்வதற்கு தடையாக இருந்த அந்த வடலார் தெய்வ நிலையத்தினுடைய செயல் அலுவலர் ஈவோ அவர்களை கூட தனியாக ஒரு 1.5 மணி நேரம் சிதம்பரத்திலே பார்த்து பேசினேன். நீங்கள் மற்ற மார்க்கங்களை மற்ற சங்கத்தவர் போல் நினைக்க வேண்டாம். இந்த சங்கம் பரிபூர்ணமான தூய முறையிலே தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுத்த சன்மார்க்கத்தை வடலூர் பெருவழியை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படை காரணத்தை வைத்து இந்த தலைமை சங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு பிறகுதான் அவர்கள் நம்மை புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது நம்மோடு அவர்கள் இணக்கமாக இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஒரு 4 நாட்கள் ஆகிறது அவர் விடுவிக்கப்பட்டு இப்பொழுது சிவஞானம் என்கின்றவர் இப்பொழுது ஈவோவாக வந்திருக்கிறார். புதியதாக சிவன் கோயிலுக்கு அவர்கள் ஈவோவாக சென்று விட்டிருக்கிறார்கள். இருப்பினும் நம்முடைய மாவட்ட கலெக்டர் அவர்களை சந்தித்தோம். நம்முடைய அண்டை மாநிலமான புதுச்சேரியிலே இருக்கின்ற முதல்வர் ரங்கசாமி அவர்களை சந்தித்தோம். அவருடைய குணங்கள் எல்லாம் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. ஒரு தனி மனிதன் என்றால் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இருக்குமோ அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நாங்கள் அவரை சர்வசாதாரணமாக பார்த்தோம். அவர் எழுந்திருந்து மரியாதை தெரிவித்து வணக்கம் செலுத்தினார்கள். ஒரு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக விழாவுக்கு கலந்து கொள்ள சமைத்திருக்கிறார்கள். அதற்கடுத்து நம்முடைய கடலூர் மாவட்டத்தினுடைய 88 நம் நீர்வழியில சுவாமிகள் அவர் பார்க்கும்போது நம் சுவாமிகளுடைய குரு மத்தியில் வள்ளல் பெருமான் முழுமையாக ஒளி ரூபமாக சாதாரண தேகத்தோடு கற்பூர மனத்தோடு ஒளி தேகத்துடன் கலந்து கொண்டிருக்கின்றார். அப்போது வள்ளல் பெருமான் வேறா, நம் சுவாமிகள் வேறா, நம் சுவாமிகள் இங்கே அடங்கி இருக்கிறாரா? இதையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எல்லாம் வெறும் ஒரு சின்ன நடிப்பு. நம் சுவாமிகளுடைய ஆற்றல் நம்ம ஐயா மேடா ஐயா நித்யானந்த ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம சுவாமிகள் நினைச்சு இருந்தா என்ன கூட செய்யலாம். இறைவனுடைய ஆற்றல் முழுமையாக கொண்டு விளங்கியவர் நம் சுவாமிகள். ஒரு சாதாரண அன்பருடைய வீட்டுக்கு அவர் ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்றாருன்னு சொன்னா அவர் வீட்டுக்கு அவர் கணக்கு வழங்கலாம வந்துட்டு போறார். அந்த ஒளி தேகத்தோடய வந்துட்டு போறார். ஒரு சாதாரண அன்பருக்கு அவர் அவ்வளவு அருள் செய்யறார். அப்போ அவர் என்ன செஞ்சுக்கணுமோ அவருக்கு இங்க என்னென்ன செஞ்சிருக்கலாம். ஒரு அன்பர் வீடு கட்டிட்டு இருக்காரு, அவர் பார்த்துக்க முடியல, சுவாமிகள் போய் பார்த்துக்கிறார். அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, யாருன்னு தெரியல, நடுஇரவு இங்க வர்றாங்க. ரொம்ப நேரம் நான் சாமிகளுடைய பாதத்துல உட்கார்ந்துருக்கும் போதுதான் நம்ம பொள்ளாச்சி மகளிர் ஐயா நம்ம சுவாமிகள்கிட்ட கேட்டாங்க, 100 ஏக்கர்ல இடம் வாங்குவோம் சாமி, திண்டுக்கலை ஒட்டி 100 ஏக்கர் வாங்குவோம், சத்தியஞான சபை கட்டுவோம், தர்மசாலை கட்டுவோம், அங்கேயே உங்களுக்கு ஒரு அமைப்பு வைப்போம், அன்பர்கள் எல்லாரும் சன்மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு அது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஐயா. வணக்கம் வருது. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். மறுக்கும்போது அவர் திருப்பி சொன்னாரு, ஒரு 25 ஏக்கர்ல வாங்குவோம், அந்த அளவுல செய்வோம் அப்படின்னு சொல்லி மகாயினி ஐயா கேட்டுட்டாங்க. அப்ப நம்ம சாமி சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா சாதாரண ஜனங்களோ ஏழை பாளைகளோ அங்கே உள்ள வர முடியாது. அதனால் அந்த இடம் எப்படி இருக்கணும், சாதாரணமா எளிமையா ஒரு சும்மா சின்ன இடத்துல ஒரு கட்டடமா இருந்தா போதும், அந்த மாதிரி இருந்தா போதும். எவ்வளவு எளிமையான உள்ளம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய சன்னதியில் நாம் எல்லோரும் இப்போது அவருடைய குருபூஜைக்காக உட்கார்ந்திருக்கின்றோம். சுத்த சன்மார்க்கத்துல வள்ளல் பெருமான் சொல்றது எல்லாமே என்னன்னு சொன்னா, அருளால் தான் எல்லாம் நாம் பெற முடியும். என்ன வேணும்னாலும் பெறலாம். ஆண்டவர் எல்லாமே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார்.
சூரியனுடைய ஒளி எந்த தடங்களும் இல்லாம நமக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்கு. அந்த சூடு எந்த தடங்களும் இல்லாம கிடைச்சிட்டு இருக்கு. அது எந்த தடங்கள் இருக்கு நமக்கு அதுக்கும் என்ன கேப் இருக்கு, நமக்கு அதுக்கும் என்ன கிடைக்காம நேரடியா எந்த ஒரு இடையில எந்த ஹர்டலும் எதுவுமே கிடையாது. அந்த ஒளி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. அது மாதிரிதான் ஆண்டவருடைய அருள் என்பது நமக்கு உண்மையிலேயே விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் தான் அந்த மின்சாரத்தை ஒரு பல்பு போல் இருந்து அதை நாம் பற்றி கொண்டு நாம் மின்சாரம் இருக்கு. எல்லாம் நம்ம படிச்சவங்களுக்கெல்லாம் தெரியும். மதுவும் மாமிசமும் தான் இன்னைக்கு இருக்கிற மிகவும் அதிகமான வன்முறைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி. அது முதல்ல ஒழியணும். அந்த கொலை முற்றிலும் தவிர்த்து நாம் கருணை உடையவராக மாற வேண்டும். மனிதன் என்ன செய்யணும்னு சொன்னா நாம் வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் நாம் நம்மை கவனித்து வர வேண்டும். நாம் எதை நோக்கி பேசிட்டு இருக்கோம், நாம் எதை விரும்பி மனசுல என்ன கருத்தை வச்சுட்டு எதை வந்த சொற்களும் செய்துட்டு வந்த செயல்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதனுடைய கூட்டாகத்தான் இன்றைய சூழ்நிலை நமக்கு உருவாகிறது. இது சயின்டிபிக்காவும் சொல்றாங்க. நமக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு சொன்னா, ஒரு டாக்டர் ஒரு வெஸ்டர்ன்ல சொல்றாரு, ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகி இருக்குன்னு சொன்னா அதுக்கு அவர் காரணம் சொல்றாரு. பல நாள் நீங்க என்னென்ன நினைச்சிட்டே வந்தீங்களோ, என்னென்ன சொல்லிட்டே வந்தீங்களோ, என்னென்ன செஞ்சுட்டே வந்தீங்களோ அதை ஒட்டித்தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு பிறந்திருக்கு. இன்றைய சூழல் உங்களுக்கு அப்படித்தான் வந்தது. அப்போ வள்ளல் பெருமான் சொல்லுகின்றது என்னன்னு சொன்னா, நாம் கருணை உள்ளத்தோடு இருக்க வேண்டும், கருணையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செகண்டும் இருக்கிறாரே, அவருக்கு நாம் என்ன சொல்ல வந்தோமோ அதை அவர் புரிந்து கொள்ளவில்லையே. அப்போது அவரிடம் எப்படி சொல்வார்கள்? உங்களுடைய கோணத்தில் எனக்கு பார்க்க தெரியவில்லை, நான் அதனால் அந்த வழியில் பார்க்க தவறிவிட்டேன், ஐயா கோபித்துக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொன்ன அமைதியாகிடும். என்ன காரணம்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியும் நம்ம அன்பாக இருந்தோம்னு சொன்னா நாம் யாரிடமும் அவர் ஒரு வார்த்தை பேசினார்னா அதுக்கு 2 வார்த்தை சேர்த்து திட்டக்கூடிய தன்மை எப்போ வரும்னு சொன்னா, நம்ம உள்ளத்துல அன்பு இல்லைன்னா தான் வரும். நம்ம உள்ளத்துல அன்பு இருந்தா என்ன வரும்? டே நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, ஏதோ தப்பாயிட்டு இருக்கு, இருப்பா என்ன அப்படின்னு நம்ம நிதானிக்க செய்யணும். இதெல்லாம் உண்மையே என்னன்னு சொன்னா, நாம் கருணையை வளர்த்து கொள்ள வேண்டும், அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும்.